Hi all, good afternoon. This is Dr. Kalyani. I'm a gynecologist and chief gynecologist at Railway Hospital. And today I really wanted to talk about Down syndrome. Downsனா என்ன அப்படின்னு நிறைய பேர் whenever they are coming for ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங், அதாவது கல்யாணம் ஆகிட்டு குழந்தைய பிறக்கணும் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னால் ப்ரீ கன்செப்ஷனல் கவுன்சிலிங் வரவங்க எல்லாமே, மேடம் டவுன் சிண்ட்ரோம்னா என்ன மேடம், அது எல்லாருக்குமே வருமா, ஹவு த பேபி வில் பி அஃபெக்டட், வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் டவுன் சிண்ட்ரோம், இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஐ தாட் now it is a ideal time to discuss about Down syndrome. What is Downs? Downs வந்து it is nothing but the chromosomal anomaly. Chromosomes நம்மளுக்கு வந்துட்டு 46 தான் இருக்கணும். 46, 23 from male, 23 from female, that is mother and father gives equal contribution of 23 of hormones. So it will become a 46 hormones. இதில் 2 sex hormones, மிச்சம் எல்லாமே வந்துட்டு somatic hormones. லைக் இதில் வந்து ஆட்டோசோம்ஸ்னுவாங்க, செக்ஸ் ஹார்மோன்ஸ்னு செக்ஸ் குரோமோசோம்ஸ்னு சொல்லுவாங்க. அதில் வந்து மதர் கிட்டேருந்து 2 எக்ஸ் தான் இருக்கும் குரோமோசோமு, ஃபாதர் கிட்ட எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும். மதரோட எக்ஸும் ஃபாதரோட ஒய்யும் சேர்ந்தால் XY, தட் இஸ் மேல் பேபி பிறக்கும். மதர் கிட்ட இருக்கிற எக்ஸும் ஃபாதர் கிட்ட இருக்க எக்ஸும் சேர்ந்தால் தெர் இஸ் அ ஃபீமேல் பேபி. ஸோ த கான்ட்ரிபியூட்டர் ஃபார் த ஃபீமேல் பேபி இஸ் நாட் த மதர். மதரை தப்பு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. படிக்காத பாமர மக்கள் தான், லைக் அந்த காலத்தில் மாமியார்கள் எல்லாம் 2வது கல்யாணம்லாம் பண்ணி வச்சாங்க. பொண்ணுக்கு கண்டினியூஸாக பொன் குழந்தை பிறந்ததுன்னா மருமகளுக்கு 2வது கல்யாணம். பட் கொடுக்கறது தாங்க, ஹஸ்பண்ட் கொடுக்கறது தான் அவங்க பெற்று கொடுக்குறாங்க. இவர் எக்ஸ் குரோமோசோம் கொடுத்தா அவங்க பொண்ணு கொடுக்க போகிறாங்க, இவர் ஒய் குரோமோசோம் கொடுத்தா அவங்க பையன் கொடுக்க போகிறாங்க. பட் அந்த புரிதல், தட் அவேர்னஸ் இன்னும் நம்ம மக்களுக்கு யாருக்கும் வரலை. பட் ஓரளவுக்கு we are now improving because female education has become a right royal thing and every female is fighting for their rights. Birthright, படிக்கிறது என்னோட உரிமை, அதை யாருமே நோ சொல்லக்கூடாது. and we are as parents, we are making them to study. அதனால when the female education increases, female societyல படிப்பு வந்ததுன்னா the whole society will be changed. அது வந்துட்டு we are towards the transitional periodல வந்துட்டோம். we will transform in such a society that all the females will be studying in future and nobody can tell that female is the reason for the Down syndrome or any other this thing. குழந்தை வந்துட்டு பெண் குழந்தையாக பிறக்கிறதுக்கு பொண்ணு தான் காரணம். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். ஒன்றாச்சா. 2வது வந்து டவுன் சிண்ட்ரோமை பற்றி பேசிகிட்டு இருந்தேன்ல. டவுன் சிண்ட்ரோம் யாருக்குங்க வரும்? சொந்தத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வருமானு கேட்டாங்கன்னா இல்லை, இட் இஸ் அ குரோமோசோமல் அனாமலி. 23 குரோமோசோம் இருக்குது இல்லைங்களா, 23 46ன்னு சொன்னேன். இதில் 47 இருக்கும். அதாவது நம்பர் போட்டிருப்பாங்க 1 to 23 நம்பரில் 21 குரோமோசோமில் 21st குரோமோசோமு அது டபுள் காப்பி ஆகும், டபுள் காப்பியாக ரெப்ளிகாவாக மாறும். அப்போ ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இட் இஸ் அ ட்ரைசோமி ஆஃப் 21. பை 2 தான் இருக்கணும், 3 ஆயிருச்சு. ஸோ இட் இஸ் அ ட்ரைசோமி, 47 குரோமோசோம்ஸ். ட்ரைசோமி ஆஃப் 21 குரோமோசோம் இஸ் அதர்வைஸ் நோன் இஸ் டவுன் சிண்ட்ரோம். இவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா? கிடையாது. இஸ் தேர் ஆர் த மென்டல் ரிட்டார்டேஷன். ஆனால் எஸ், ஓரளவுக்கு தே ஆர் மென்டலி சேலஞ்சு பீப்புள். பழைய நல்ல பிறந்திருக்கிற நார்மலான குழந்தைங்களை விட அவங்களுக்கு கற்கும் திறனும் படிக்கும் திறனும் காக்னிசன்ட் ப்ராப்ளமும் புரிதல் ப்ராப்ளமும் டெவலப்மெண்டல் டிலேஸு எல்லாமே இருக்கும். அதனால இவங்க வந்து they are having their own problems. டெவலப்மெண்டல் டிலேன்னு சொல்லுவோம், மென்டல் ரிட்டார்டேஷன் சொல்கிறத விட மென்டலி தே ஆர் சேலஞ்சு. அவங்களுக்கு மென்டல் டெவலப்மெண்ட்டே டிலேயாக இருக்கிறதுனால தே ஆர் வந்து நாட் ஈக்குவல் டு த நார்மல் சைல்டு. ஸோ தே கான்ட் புட் தெம் இன் டு த நார்மல் ஸ்கூலு. அதனால் நார்மல் படிப்புலாம் இருக்காது. ஆனாலும் இந்த காலத்தில் நிறைய பேர் இப்போது வந்து அதித்தி, நான் ஐம் டாக்கிங் ஃப்ரம் மும்பை, அதித்தி வர்மானுங்கிறவங்க அவங்கள வந்துட்டு இங்கே மும்பையில், நவி மும்பையில் ஷீ இஸ் ஹேவிங் அதித்தி கேஃபா.
அந்த பொண்ணு she is 23 years old only. She is a Down syndrome girl, but she has started her own business, running very very efficiently and very effectively, and everybody come to her cave. She herself cooks, she herself takes care of the accounts, so many things she is doing. So it is not that நம்ம வந்து சின்னதுலேயே கண்டுபிடிச்சிட்டோம்னா அவங்களுக்கு தேவையான எஜுகேஷனை கொடுக்கும்போது தே ஆர் பிகமிங் த நார்மல் சில்ட்ரன். ஸோ வயசானப்ப எஸ் மதர் இஸ் மோர் தென் 32 இயர்ஸ், ஃபாதர் இஸ் மோர் தென் 35 இயர்ஸ்ன்ட்டு இப்போ எல்லாருமே அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. கெரியரில் ஃபஸ்ட்டு செட்டில் ஆகணும், தென் ஒன்லி வி வாண்ட் டு கோ அண்ட் திங்க் அபவுட் ஃபேமிலிங்கிறாங்க. இட் இஸ் நாட் கரெக்ட். வி டோன்ட் நோ வெதர் வி ஆர் ஃபர்டைல் ஆர் நாட். அதுக்காக ஃபஸ்ட்டு குழந்தைய தள்ளி போடக்கூடாது. மேபி ஃபஸ்ட்டுக்கும் ரெண்டாவதுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், பட் ஃபஸ்ட்டு குழந்தைய தள்ளி போடாதீங்க. பிகாஸ் கெரியரில் நீங்கள் செட்டில் ஆகணும்னு 35 வயசுக்கு அப்புறமா குழந்தைய பற்றி திங்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பொட்டென்ஷியல் டு ப்ரொடியூஸ் ஸ்பெர்ம் அண்ட் ஓவமும் டிக்ரீஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் பண்ணுற ஓவமே வந்துட்டு குறைபாடுகள் நிறைந்ததா இருந்ததுன்னா டவுன் சிண்ட்ரோம் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஒய் அன்னெசரிலி டேக் அ ரிஸ்க்? ஸோ இட் இஸ் நாட் கரெக்ட் டு போஸ்ட்போன் த ஃபர்ஸ்ட் சைல்டு பர்த் அட் ஆல். ஈவன் செகண்ட் சைல்டு பர்த் ஆல்சோ நிறைய பேர் மதர்ஸ் வந்திருக்காங்க. 35-38 இயர்ஸில் பறக்கிறவங்களுக்கு டவுன் சிண்ட்ரோம் இருந்திருக்கு. ஸோ இட் இஸ் பர்சன்டேஜ் 1 to 2% ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 40. So it is not, they should not produce children after the age of 35 and 40. ஆனால் இப்போ ஏஆர்டிலாம் வந்துருச்சு, இன்ஃபர்டிலிட்டிலாம் வந்துருச்சு. அதனால் அவங்க செக் பண்ணிட்டு தான் உள்ளவே வைக்கிறாங்க எம்ப்ரியோலாம். அதனால் இன்ஃபர்டிலிட்டிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு த க்ரைட்டீரியா இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் நார்மலாக கல்யாணம் ஆகிட்டு நார்மலாக நம்மளோட ஃபேமிலி லைஃப் ஆரம்பிக்கணும்னா 35க்கு முன்னால் ஃபேமிலியை டிசைட் பண்ணுங்கள். 32க்கு முன்னால் குழந்தைய பெற்றுக்கிட்டிங்கன்னா பேபி won't have any risk of டவுன் சிண்ட்ரோம். ஸோ இந்த ட்ரைசோமி 21 ஆறதுனால என்னென்ன ப்ராப்ளம்னா, பார்க்கும்போதே அவங்க வந்துட்டு நார்மல் சைல்டு மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி தே ஆர் த ஹாப்பி இடியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்வேஸ் ஸ்மைலிங். டவுன் சிண்ட்ரோம் சில்ட்ரன் வில் பி ஆல்வேஸ் ஸ்மைலிங். அவங்களுக்கு வந்துட்டு இந்த நேசல் பிரிட்ஜ் இருக்காதுங்க, பட்டையாக இருக்கும் நேசல் பிரிட்ஜ். தேர் ஒன்ட் பி எனி நேசல் பிரிட்ஜ், ப்ராடன் நேசல் பிரிட்ஜ். கண்ணு வந்துட்டு இப்படி மேலே தூக்கிக்கிட்டு இருக்கும். ப்ராடன்டு இங்கே வந்துட்டு டெம்பரல் பால்டெல்லாம் இருந்துட்டு கொஞ்சம் பின்னால் ஹேர்லைன் வரும். சிமியன் க்ரீஸ் இருக்கும். ஒரே ஒரு கோடு மட்டும் இருக்கும் ஒரு கையில், ஒரே ஒரு கோடு, வேற எந்த ரேகையும் இருக்காது. அது அப்புறம் வந்துட்டு கையிலெல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுக்கோ இல்லைன்னா விரலில் ப்ராப்ளம் வர்றதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஆனால் பார்க்கும்போது தானே when you see itself you know this child is a abnormal child ன்ட்டு இருக்கிறது தெரியும். அதனால் ப்ரிவெண்ட் பண்ணணும்னு நினச்சா நம்ம ஏஜ் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். கல்யாணம் ஆகிட்டு கூட குழந்தைய தள்ளி போட வேண்டாம். இல்லை அப்படி எங்களுக்கு கரியர் தான் முக்கியம், நாங்கள் இப்போ வந்துட்டு அதை பற்றி யோசிக்கலைன்னா அட்லீஸ்ட் உங்களோட ஓவமை ப்ரிசர்வ் பண்ணி வைங்க. ஸோ தட் வென் யூ ஆர் பிகமிங் 38 இஃப் யூ வாண்ட் டு கெட் அ சைல்டு அட்லீஸ்ட் 28ல் எடுத்த ஓவம் நல்லா இருக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் தேர். 1. 2 வந்துட்டு குடும்பத்தில் டவுன்ஸ் இருந்தால் எஸ் கண்டிப்பாக டவுன்ஸ் வர்றதுக்கு 40 to 50% சான்சஸ் இருக்குது. அம்மாவுக்கு முதல் குழந்தை டவுன்ஸ் இருந்தால் செகண்ட் குழந்தை டவுன்ஸ் வர்றதுக்கு மோர் தென் 70% சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே தாண்டி டவுன்ஸ் குழந்தைய பிறக்கிறதுக்கு முன்னால் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் கண்டுபிடிக்க முடியும். தெர் ஆர் சம் சாஃப்ட் மார்க்கர்ஸ். இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஒரு என்டி ஸ்கேனுன்னு சொல்லுவோம். அது 12 வாரத்துலேருந்து 14 வாரம் வரைக்கும் எடுக்கிறது. குழந்தை உண்டான உடனே 12 வாரத்துலேருந்து 14. அது பேர் ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் ஸ்கேன், அதர்வைஸ் நோன் அஸ் என்டி ஸ்கேன், அதாவது நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சி ஸ்கேன். அந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா அதாவது பேக்கில் பார்ப்பாங்க, நியூட்ரல் பொசிஷனில் குழந்தை படுத்துட்டு இருக்கும்போது பின்னால் இருக்க ஸ்கின் திக்னஸும் அதோட இதையும் பார்ப்பாங்க, ஃபோல்டோட திக்னஸையும் அந்த டிரான்ஸ்லூசன்சியை பார்க்கும்போது அது மோர் தென் 1.2 mm இருந்ததுன்னா இட் இஸ்ல டிஃபிகல்ட் அண்ட் அப் டு 2 mm நார்மல்னு சொல்லுவாங்க. பட் 1.5 mm தாண்டினாலுமே நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் ஸ்க்ரீனிங் பிளட் டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஸ்க்ரீனிங்கும் பண்ணிவிட்டு டவுன்ஸ் நெகட்டிவ்னு வந்தால் கண்டினியூ பண்ணுறது நல்லதுங்க. இல்லைனா ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தையும் சஃபர் ஆகி நீங்களும் சஃபர் ஆகி எல்லாருமே இந்த காலத்தில் ஒர்க்கிங் மதர்ஸாக இருக்கிறோம். அந்த குழந்தைக்கு நம்மளால் ஒரு கேர் கொடுக்க முடியலன்னா பெற்றுக்கிறது அர்த்தமே கிடையாது.
You can't justify yourself to giving a abnormal child. So don't take risk. You just consider giving birth to a child before when you are 30 or within 32. This is the advice I want to give for all the office going children of this era, 1990 born kids. Everybody wants to settle them in their future and then only think about. நோங்க இல்லை வயசு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காது. அதே மாதிரி மெடிக்கல் டிசீசஸும் உங்களை பார்த்துட்டு இவங்களுக்கு வர வேண்டான்னு நிற்காது. சரிங்களா? டேக் இட் as my advice, please, my girls. So get married soon, have a child, and then concentrate on your career. Who stopped you?